போன லெக்சரில் குவாண்டம் கெமிஸ்ட்ரி குவாண்டம் மெக்கானிக்கல் பாஸ்டுலேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் கண்டினியூ. சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெரிவேஷன்லாம் கிடையாது, அந்த ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வேணும் நமக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதோடய ரிசல்ட் என்னங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ரைட், இப்போ என்ன பேச போகிறோம், நம்ம ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்னால் என்னென்னு பேச போகிறோம். இது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை ஒரே நேரத்தில் அளந்தோம்னு சொன்னால், ஸோ இஃப் டூ வேரியபிள்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆர் மெஷர்ட் சைமல்டேனியஸ்லி, அப்படி அளந்தோம்னா ரெண்டு மெஷர்மெண்ட்லேயுமே எரர் இருக்கும், நிச்சயமற்ற தன்மை இருக்கும். பொசிஷன் அளக்கிறோம், வெலாசிட்டி அல்லது மொமெண்டத்தை அளக்கிறோம். ரெண்டையும் ஒரே டைமில் அளந்தோம்னு சொன்னால் நம்ம அளந்த பொசிஷன்லேயும் கொஞ்சம் எரர் இருக்க போகுது, நம்ம அளந்த மொமெண்டத்துலேயும் எரர் இருக்க போகுது. பொசிஷனில் எரர் டெல்டா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மொமெண்டம் பிங்கிற சிம்பிளில் குறிப்பிட்றாங்க. அதில் இருக்கிற எரரை டெல்டா பின்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் பெருக்கி வர்றது h/4πக்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். அப்போ இது ரொம்ப அக்யூரேட்டாக அளந்தீங்கன்னா இதில் எரர் அதிகமாக இருக்கும், இது அக்யூரேட்டாக அளந்தால் இதில் எரர் அதிகமாக இருக்கும். h/4πன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி கூட சொல்லுவாங்க, ஏற்கனவே சொன்னேன் நான் அதை. அதாவது h/2π இதுக்கு h கிராஸ் அப்படின்னு குறிப்பிட்ட வழக்கம் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில். அதனால் இந்த தகவல் இப்படி சொன்னாலும் அதே அர்த்தம் தான். h/2πன்னு சொன்னாலும் h×2ன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். யூனிட் கரெக்டாக வரதான் சும்மா செக் பண்ணிக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பொசிஷனுக்கு யூனிட்டு மீட்டர், மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொன்னேன் நான். மாஸ் வந்து கிலோகிராம், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு கேட்டால் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -1. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2க்கு தான் ஜூல்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அப்போ இது ஒரு செகண்டால் பெருக்கினா வர்றது தான் செகண்டால் பெருக்கிருக்க ரெண்டு பக்கத்தையும் அதுதான் வருது. அப்போ அந்த பக்கம் என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூல் செகண்ட் தான் வரணும், சந்தேகம் இல்லாமல். ஹெச்சுக்கு யூனிட்டு ஜூல் இன்ட்டு செகண்ட், ஜூல் செகண்ட் தான் வரணும். இதுதான் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எதை ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அல்லது இந்த ஈக்குவேஷன் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். டெல்டா பின்னு சொல்கிறதுக்கு பதிலாக m இன்ட்டு டெல்டா வின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டெல்டா எம்னு போட போகிறது கிடையாது, மாசுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது, வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏதாவது ரெண்டு தகவலை கொடுத்துட்டு மூணாவது கேட்பாங்க, அவ்வளோதான். பொசிஷனில் அன்சர்டனிட்டியை சொல்லிவிடுவாங்க, பொருளுடைய மாசை சொல்லிவிடுவாங்க, டெல்டா வி என்னவாக இருக்கும், வாட் வில் பி தி எரர் இன் வெலாசிட்டின்னு கேட்பாங்க. ஓகே, தட்ஸ் அபவுட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு Schrodinger's wave equation. எலக்ட்ரான் ஒரு வேவ்னு சொன்னோம் நம்ம. மாஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற பார்ட்டிகளுக்கெல்லாம் வேவ் நேச்சர் அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் ஒரு வேவ். அந்த எலக்ட்ரான் வேவினுடைய ஆம்ப்ளிடியூட் இதை சைன்னு சொல்கிறாங்க. சை இஸ் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரான் வேவ். ஓகே, ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, கோஆர்டினேட்டை பொறுத்து இந்த சை எப்படி மாறுது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள்
நான் இப்படி எழுதுறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் மாற மாற இந்த ஆம்ப்ளிடியூட் எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க. சப்போஸ் நான் எப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டன்ஸ் மாற மாற டிசை பை டிஎக்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. டிஸ்டன்ஸ் மாற மாற டிசை பை டிஎக்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்லுது. அப்போ அதே போல் டி ஸ்கொயர் சை பை டிஒய் ஸ்கொயர், ஒய் ஆக்சஸில் டிஸ்டன்ஸ் மாறினா ஆம்ப்ளிடியூட் எப்படி மாறுது, ஜெட் ஆக்சஸில் டிஸ்டன்ஸ் மாறினா ஆம்ப்ளிடியூட் எப்படி மாறுது. ஸோ ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் சொல்கிற தகவல் டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் சை பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் சை பை டிசெட் ஸ்கொயர் ப்ளஸ் 8 பை ஸ்கொயர் எம் பை ஹெச் ஸ்கொயர் E minus u into psi equal to 0. This equation is called Schrodinger's wave equation. எல்லா டைமுக்கு அர்த்தம் புரியுது நமக்கு. இதில் ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு. நான் அங்கே பண்ண மாதிரியே ஹெச் பை 2π ஹெச் கிராஸ்ன்னு கூட போடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அது ஈங்கிறது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அப்போ இ மைனஸ் யூ கைனட்டிக் எனர்ஜியா அப்படின்னு கேட்டால் எஸ், நோ டவுட். இதைத்தான் சொல்லுது ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இந்த வேவ் ஈக்குவேஷனை ஒரு ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயும் எழுதலாம். வாட் இஸ் மீன் பை ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன்? ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன்னா என்னது? ஆப்பரேட்டர் into function is equal to a constant into function. இந்த ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குமானா such an equation is called an operator equation. என்ன ஆப்பரேட்டர் போடுறீங்களோ அதனுடைய வேல்யூ அந்த கான்ஸ்டண்ட்டாக வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனர்ஜிக்கான ஆப்பரேட்டர் போடுறீங்கன்னா எனர்ஜிக்கான ஆப்பரேட்டர் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எனர்ஜி இன்ட்டு ஃபங்க்ஷன் வரும். மொமெண்டத்துக்கான ஆப்பரேட்டர் நீங்கள் போடுறீங்கன்னா ஆப்பரேட்டர் ஃபார் மொமெண்டம் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு மொமெண்டம் இன்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ இது ஆப்பரேட்டர் என்னோ அதனுடைய வேல்யூ வரும். அதுதான் எனர்ஜிக்கான ஆப்பரேட்டருக்கு மட்டும் ஒரு தனி பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. எனர்ஜிக்கான ஆப்பரேட்டருக்கு ஹாமில்டோனியன் அப்படின்னு பேர். லீனியர் மொமெண்டத்துக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஆப்ரேட்டர், ஒவ்வொரு மெஷர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. எனர்ஜிக்கான ஆப்ரேட்டருக்கு ஹாமில்டோனியன்னு பேர். ஹெச் கேப் அல்லது ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச் கேப் இன்ட்டு ஃபங்க்ஷன் சைன்னு வச்சுக்கோங்களேன். இது எனர்ஜிக்கான ஆப்ரேட்டர்னு சொன்னேன் நான். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் சந்தேகம் இல்லாமல் எனர்ஜி கேப் கூட போட வேண்டாம், அப்படி கூட எழுதலாம். ஸோ ஹெச் சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னு சொல்கிற ஈக்குவேஷன் தான் ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன். ஹெச்ங்கிறது ஆப்பரேட்டர் ஃபார் எனர்ஜி, சைங்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ், இ இஸ் தி எனர்ஜி. திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் தி ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன். அப்போ ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷனை ஒரு ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் நம்ம கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணுவோம். டி ஸ்கொயர் by dx square plus d square by dy square plus d square by dz square. இந்த ஆப்பரேட்டரை டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இப்போ டெல் ஸ்கொயர்னு எதுனா இது இப்படி மீன் பண்ணுறேன் நான். அப்போ என்னோடய ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்க போதுன்னா இப்படி இருக்கணும். ஓகே, ஆப்பரேட்டர் தான் போட்டுக்கிறேன், ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன் இல்லை, அது ஆப்பரேட்டர் தான் எழுதியிருக்கேன் நான். இப்படி எழுதுறது இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். இப்போ இதை ஒரு ஆப்பரேட்டர் ஈக்குவேஷனாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் இன்டு an operator equation.
Schrodinger equation எழுதுறேன். del square psi plus 8 pi square m by h square e minus u psi equal to 0. இதை h psi equal to e psi அப்படிங்கிற ஃபார்மில் எழுத போகிறேன் நான். ஓகே, இப்படி எழுதிட்டுமான்னு பாருங்கள். del square psi equal to minus 8 pi square m by h square e minus u into psi அப்படின்னு எழுதிக்கலாம். அல்லது minus h square by 8 pi square m del square psi equal to e minus u psi ன்னு எழுதிக்கலாம். அல்லது e psi minus u psi ன்னு எழுதிக்கலாம். இந்த u psi இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். minus h square by 8 pi square m del square psi plus u psi equal to e psi. அதே ஈக்குவேஷன் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி எழுதட்டுமா? minus h square by 8 pi square m del square plus u into psi equal to e psi. இதே ஈக்குவேஷன் எழுதியிருக்கு. அப்போ இதுதான் எனக்கு ஹெச்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வந்துட்டேன் நான். ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எனர்ஜி இன்ட்டு ஃபங்க்ஷன். அப்போ ஹெச்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா minus h square by 8 pi square m del square plus u. இதுக்கு தான் ஹெச்ன்னு பேர். அப்போ ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷனை இப்படி இந்த ஃபார்மில் எழுதலாம் நம்ம தாராளமாக. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். இதை சால்வ் பண்ணால் சைக்கு நிறைய வேல்யூஸ் வரலாம். எல்லாமே அக்செப்டபிள் கிடையாது. எதெல்லாம் அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனோ அதுக்கு மட்டும் ஐகன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. acceptable wave function is called, இதெல்லாம் ஒன் வேர்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், ஞாபகம் வச்சுக்கணும் அதை. இட் இஸ் கால்ட் அன் ஐகன் ஃபங்க்ஷன். எல்லா சொல்யூஷனும் அக்செப்டபிள் கிடையாது. அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஐகன் ஃபங்க்ஷன்னு பேர். அந்த கரஸ்பாண்டிங் எனர்ஜிக்கு ஐகன் வேல்யூன்னு பேர். நான் சொன்ன எல்லா வேவ் ஃபங்க்ஷன்ஸும் அக்செப்டபிள், சொல்யூஷன்ஸும் அக்செப்டபிள் கிடையாது. சிலது மட்டும்தான் அக்செப்டபிள். அந்த அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஐகன் ஃபங்க்ஷன், அந்த எனர்ஜிக்கு ஐகன் வேல்யூன்னு சொன்னேன். அக்செப்டபிள்னால் என்ன கண்டிஷன், எப்போ அக்செப்டபிள்னு சொல்ல போகிறீங்க? 4 கண்டிஷன் போடுறாங்க. ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அக்செப்டபிள் வேவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொன்னான். There are 4 conditions for that. Condition 1, psi வந்துட்டு எல்லா கோஆர்டினேட்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுக்குறதா இருக்கணும். டெக்னிக்கல் வேர்ட்ஸே சொல்லிட்டுமா? psi must be finite and single valued. ஃபைனட்டாக இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்க மாதிரி இருக்கணும். என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோஆர்டினேட்ஸை பொறுத்து எல்லா கோஆர்டினேட் ஃபார் ஆல் தி வேல்யூஸ் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ். அதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கக்கூடாதுன்னு மீன் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கணும், ஃபைனட்டுங்கிறது அதான் அர்த்தம்.
It cannot be infinity. And single valued இருக்கணும். For example, நான் x square equal to 4னு சொன்னேன்னா x எவ்வளோன்னு கேட்குறேன். It is not single valued. x வந்து +2ஆகவும் இருக்கலாம் அல்லது -2ஆகவும் இருக்கலாம்னு வைங்க நீங்கள். ஸோ தட் இஸ் நாட் அ சிங்கிள் வேல்யூ. வேறு நான் சொல்கிறது எக்ஸ்ஒய் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ஒய் இசட்டுக்கு சை வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ தான் இருக்கணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இட் மஸ்ட் பி ஃபைனைட் அண்ட் சிங்கிள் வேல்யூட் ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ். செகண்ட் கண்டிஷன் இஸ், இந்த கண்டிஷனை ஒபே பண்ணால் தான் அது வந்து ஒரு ஐகன் ஃபங்க்ஷன். அப்போ தான் அந்த எனர்ஜி ஐகன் வேல்யூஸ். Psi must be a continuous function of the coordinates. இது ரெண்டாவது கண்டிஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சை வேல்யூ கோஆர்டினேட் மாற மாற சை வேல்யூ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் அல்லது கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரலாம். சடனாக 0 ஆக முடியாது, சடனாக நெகட்டிவ்க்கு போக முடியாது. ஸோ இட் மஸ்ட் பி லைக் திஸ் ஒன்லி, a gradual increase and a gradual decrease. அப்படி தான் இருக்க முடியுமே தவிர சடன் அப்ரப்டாக சேஞ்ச் ஆக முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் கண்டிஷன் சொல்லுது. சை மஸ்ட் பி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோஆர்டினேட்ஸ். சை மட்டும் இல்லை, dψ by dx, dψ by dy and dψ by dz இதுவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த கோஆர்டினேட்டாக தான் இருக்கணும். எக்ஸ் மாற மாற சை மாறுறதும் கிராஜுவலாக தான் போகணும், கிராஜுவலாக தான் குறையணும். இது மூணாவது. நாலாவது கண்டிஷன், சை ஸ்கொயர் டி டவ், டி டவுங்கிற ஒரு வால்யூம்குள்ளே சை வேல்யூ ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம்னா இதுவும் ஃபைனட்டாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கரெக்டாக கொடுக்கணும். அது டவ் இஸ் அ ஸ்மால் வால்யூம். அந்த வால்யூம்குள்ளே இன்டகிரேட் பண்ணால் அதுவும் வந்து ஃபைனட் வேல்யூவாக வரணும். இந்த 4 கண்டிஷனும் ஒபே ஆகிற வேவ் ஃபங்க்ஷன் தான் ஐகன் ஃபங்க்ஷன். அதனுடைய கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் தான் ஐகன் வேல்யூ. திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் given by the Schrodinger equation. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் Schrodinger equation டு பார்ட்டிக்கிள் இன் எ பாக்ஸை பார்க்க போகிறோம். நம்ம சில ப்ராப்ளத்துக்கு Schrodinger equation-ஐ அக்யூரேட்டாக சால்வ் பண்ணி சை என்ன இ என்ன கண்டுபிடிக்க முடியுது, சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். அதுபோல் ப்ராப்ளத்தில் ஒன்று ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம பார்க்க போகிறோம், ரிஜிட் ரோட்டார் பார்க்க போகிறோம் நம்ம. அதுபோல் ப்ராப்ளத்தில் ஒன்று எ பார்ட்டிக்கிள் இன் எ பாக்ஸ். சப்போஸ் லெட் அஸ் சே ஒரு எலக்ட்ரான் மாஸ் m, இது எக்ஸ் ஆக்சிஸ், x ஈக்குவல் டு 0 இங்கே, x ஈக்குவல் டு a இங்கே. இந்த பாக்ஸுக்குள்ளே 1 டைமென்ஷனல் பாக்ஸு. ஸோ இந்த பார்ட்டிக்கிள் இப்படி மூவ் ஆகிக்கலாம். x ஈக்குவல் டு 0லேருந்து x ஈக்குவல் டு a வரைக்கும் போகலாம், திரும்பி வரலாம், போகலாம், திரும்பி வரலாம். இது போல் பார்ட்டிக்கிளுக்கு நம்ம இப்போ Schrodinger equation அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, இந்த பார்ட்டிக்கிளுக்கு உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, வெளியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். Now we will apply write Schrodinger equation for this. Schrodinger equation for this is d square psi by dx square. ஒரு ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. இட் இஸ் a 1 dimensional பாக்ஸ். ப்ளஸ் 8 pi square m by h square into e u0 psi equal to 0. This is the Schrodinger equation for a particle like electron in a 1 dimensional box. It can move only in one direction.
ஓகே, எல்லா டேர்முக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு இதில். இதை நான் எஸ்ஐ ஈக்குவல் டு இசை ஃபார்மில் எழுத சொன்னால் கூட நீங்கள் எழுதிடுவீங்க, ஒன்றும் பெரிய விஷயம். மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டி ஸ்கொயர் minus h square by 8 pi square m d square psi by dx square equal to e psi. அவ்வளோதான். So this is h psi equal to e psi. You can write in the form of an operator equation. ரைட், இந்த ஈக்குவேஷனை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நான் முன்னே சொல்லிவிட்டு நம்ம மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு போகிறது கிடையாது. அவங்களே வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் ரிசல்ட்ஸை மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட்டை மட்டும் நான் எழுத போகிறேன். நான் இப்போ ஹாமில்டோனியன் என்னன்னு கேட்டால் அது எழுதி இப்போ தான் எழுதினா மறுபடியும் ஒரு தடவை எழுதிடுறேன். பார்ட்டிகுலர் பாக்ஸுக்கு ஹாமில்டோனியன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம் d square by dx square is the Hamiltonian for this. கரெக்டாக வரும். h psi equal to e psiங்கிற ஈக்குவேஷன் ஒபே ஆகும். இது அப்போ சைக்கு என்ன வேல்யூ, ஈக்கு என்ன வேல்யூன்னு சால்வ் பண்ணலாம். சால்விங்கே ஈஸி தான், பட் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ரிசல்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போகிறோன்றாங்க. ஸோ ரிசல்ட்ஸை மட்டும் நான் எழுதுகிறேன். நான் psi equal to wave function equal to root of 2 by a sin n pi x by a. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் சை வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது அந்த பாக்ஸினுடைய லென்த் என்னன்னு ஏ வேல்யூ தெரிஞ்சதுன்னா போதும், நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். எனர்ஜி அதே போல் டெரைவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் தனியாக இது மட்டும் கொடுத்து கேட்பாங்க, கரெக்டாக இல்லையாலாம் கேட்பாங்க. இ எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் இன் பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் பை 8 எம் ஏ ஸ்கொயர், வேர் n equal to 0, 1, 2, etc. m is the mass of the particle, a is the length of the box. So for a particle in a box, this is the solution, this is the value of the psi and this is the value of the e. இப்போ இதே போல் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ட்டிக்கிள் இன் ஏ 3-dimensional பாக்ஸை பார்க்க போகிறோம். நம்ம பார்ட்டிக்கிள் இன் ஏ 3-dimensional பாக்ஸ். நான் சொல்ல வர்றது Z ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ண முடியும் பார்ட்டிக்கிள், Y ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ண முடியும், X ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ண முடியும். This is what I mean by saying particle in a 3-dimensional box. இது கியூபிக்கல் பாக்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 லென்த்தும் சேமாக இருக்க போகுது. இதை ஏஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் நான், இது ஏஒய்ன்னு வச்சுக்கிறேன் நான், இது ஏஇசட்னு வச்சுக்கிறேன். நான் வச்சுருக்கிற கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜெட்டு, இதுதான் ஏஇசட்னு வச்சுக்கிறேன். உங்களை நோக்கி இருக்கிறது எக்ஸ், இது ஏஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது ஏஒய். இந்த 3 ஈக்குவல் ஏவாக இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் ஏ கியூபிக்கல் பாக்ஸ். இல்லைன்னா மாறப்போகுது. இப்போ நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன், இதே அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். 1 டைமென்ஷனுக்கு என்ன போட்டோமோ அதை அப்படியே வந்து 3 டைமென்ஷனுக்கு போட போகிறேன் நான். இப்போ அப்போ 3-dimensional பாக்ஸுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா கியூபிக்கல் பாக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா √2 by ax into √2 by ay into √2 by ay, az. into sin nx pi x
by AX into sin ny pi y by AY into sin nz pi z by AZ. Cubical box AX, AY, AZ மூணு ஈக்குவல் ஏன்னு போட்டாலே போதும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் அ 3-dimensional பாக்ஸ் root of 8 by V நீளம் அகலம் into உயரம் வால்யூம் into sin மற்றதெல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது. This is the psi value. AX, AY, AZ கூட போட வேண்டாம். ஏன்னா மூணு சைடுமே கியூபிக்கல் பாக்ஸ்னு சொல்லிட்டோம். மூணுமே ஈக்குவல். அப்போ ஏன்னே போட்டுடலாம். இதுதான் psi வேல்யூ. எனர்ஜிக் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். இதே போல் தான் எழுத போகிறேன் நான். ஓகே. E ஈக்குவல் டு n square h square by 8 ma square. 3-dimensional பாக்ஸ்னு சொல்லிட்டோம் நம்ம. Therefore, இந்த h square by 8m காமனாக வச்சுக்கிறேன் நான். nx square by ax square plus ny square by ay square plus nz square by az square. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் இசட்லாம் சேம் தான், இப்படியே சொன்னாலும் சார் தான். ஸோ ஐ கேன் ஈவன் ரைட் E is equal to n square nx square plus ny square plus nz square by 8ma square into h square. This is the energy of the particle in a 3-dimensional box. Nx, ny, nz மாறலாம். Say for example, என்னுடைய எனர்ஜி வேல்யூ ஒரு 3-dimensional பாக்ஸில் இதுதான் என்னுடைய எனர்ஜின்னு வச்சுக்கலாம். 6h square by 8ma square இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன தெரியுது? nx square plus ny square plus nz square is equal to 6ன்னு தெரியுது. அப்போ nx, ny, nz என்ன வேல்யூவாக இருக்கலாம்? அது என்னவாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, nx, ny, nzங்கிறது 1, 1, 2 இருக்கலாம். ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 6 தான் வரும். அல்லது 1, 2, 1 இருக்கலாம். அல்லது 2, 1, 1 இருக்கலாம். So there are 3 degenerate values when the energy is equal to 6h square by 8m. பார்த்துக்கோங்க, இது ஒரு கொஸ்டினாகவே வருது. அப்படியே ஒரு வேல்யூ கொடுத்துவிட்டு வாட் ஆர் த பாசிபிள் nx, ny, nz அல்லது வாட் இஸ் த டீஜெனரசின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ்ன்னு கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் த டீஜெனரசி? இந்த கேஸில் வந்துட்டு டீஜெனரசி இஸ் 3. nx can be 1, 1, 2, 1, 2, 1, 2, 1, 1. So degeneracy is 3. All the 3 will have the same energy values. So that's about the particle in a 3-dimensional box. அடுத்து நம்ம பார்க்க போகிறது what is meant by a simple harmonic oscillator.
ஒரு பாண்ட் நமக்கு என்ன தெரியும், பாண்ட் இஸ் நாட் ரிஜிட்னு தெரியும். இங்கே யூ கேன் ஈவன் சிமுலேட் ஏ பாண்ட் டு எ ஸ்ப்ரிங். ஏன்னா பாண்ட்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. இதுதான் ஒரு ஆட்டம் ஏ, இது ஆட்டம் பி, ரெண்டுக்கு மத்தியில் ஒரு பாண்ட் இருக்குன்னா பாண்ட் இஸ் நாட் அ ஸ்டிஃப் ஒன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்ப்ரிங். நம்ம தான் சொல்கிறோமே பாண்டு வந்து வைப்ரேட் ஆகும், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பேசுகிறோம், பெண்டிங் எல்லாம் பேசுகிறதுக்கு நம்ம. ஓகே, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்லாம் பேசுகிறோம். தேர்ஃபோர் தி பாண்ட் இஸ், it's an oscillator. A bond is a oscillator. We call it a simple harmonic oscillator. ஒரு சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டர் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மொதல் கண்டிஷன் இட் மஸ்ட் ஒபே ஹூக்ஸ் லா. இது ஒபே பண்ணணும். ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதுதான் பாண்டுன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு எண்டை பிடிச்சிக்கிறேன், இதுதான் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டேன் நான் தான். இன்னொரு எண்டை அப்படி இழுத்து விடுறேன், திருப்பி வரும். இட் வில் கம் பேக். எவ்வளோ ஃபோர்ஸோடு வரும், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிங்களோ அதுக்கேற்ற ஃபோர்ஸோடு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ இதனுடைய இதான் R0ன்னு வச்சுக்கலாம். நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன், இதை ஸ்ட்ரெச் பண்ணி இப்போ Rன்னு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா R மைனஸ் R0. இப்படி ஸ்ட்ரெச் பண்ணது திரும்பி வரப்போகுது. என்ன ஃபோர்ஸோடு திரும்பி வரும், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இஃப் ஐ சே எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் R0 நான் சொன்னேன்னா, திரும்பி வர்ற ஃபோர்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு பேர் அதுக்கு. எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். இது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், திரும்பி வரக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு எதை பொறுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி ஈக்குலிபிரியம், பாண்ட் லென்த்லேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்களோ, இழுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு வரும். இந்த கேக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு பேர். கேக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு பேர். உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மீட்டர். அப்போ கே என்னவாக இருக்கணும், யூனிட்டுன்னா நியூட்டன் பெர் மீட்டராக இருக்கணும். அப்போ தான் மீட்டர் பெர் மீட்டர் கேன்சல் ஆகி நியூட்டன் வரும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். திஸ் இஸ் ஹூக்ஸ் லா அப்படின்னு பேர் இந்த லாவுக்கு. அப்போ எது ஹூக்ஸ் லா ஒபே பண்ணுதோ அதுதான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அப்போ இதுக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறேன் நான். வாட் இஸ் தி எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னும் போடலாம், வீன்னும் போடலாம். அதனால் வீன்னு போட்டிருக்க ஒரு புக்கில் யூன்னு போட்டிருக்க ஒரு புக்கில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது கிடையாது, எப்படி வேணாலும் போடலாம். வி ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் டிஎக்ஸ். இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதை எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் வர்றது தான். இப்போ தான் பார்த்தோம் நம்ம, இது வந்து மைனஸ் கேஎக்ஸ்ன்னு பார்த்தோம், டிஎக்ஸ். இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது half into kx square. So this is the potential energy. அப்படியே கேள்வி வரும், potential energy of a harmonic oscillator is, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் வச்சுக்க வேண்டியது half kx square. கேக்கு பேர் சொன்னேன் நான், இட் இஸ் கால்ட் தி ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே, திஸ் இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர். பாண்டு இதான் பாண்டுன்னா இப்படி தான் ஆசிலேட் ஆக போகுது, இப்படிலாம் ஆசிலேட் ஆக போகிறது கிடையாது. அதனால் இட் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர். ஸோ ஐ கேன் ரைட் த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் ஃபார் திஸ். ஹாமில்டோனியன் முதல்ல எழுதிட்டுமா? Hamiltonian is equal to minus h square by 8 pi square m. நான் முன்னே ஞாபகப்படுத்திட்டேன், h by 2 pi h crossனு போட்டால் ஏமாந்துடக்கூடாது.
இதே வந்து h கிராஸ் போட்டுன்னு சொல்லலாம். ஸோ h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயரை h கிராஸ் ஸ்கொயர்னு போட்டுருவேன் நான். இப்படி போட்டேன்னா h ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் போட்டேன்னு அர்த்தம். அப்போ பாக்கி இருக்கிறது 2m தான். ஸோ h கிராஸ் பை 2mனு போட்டாலும் இதுதான், இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒன் டைமென்ஷனல் தான் அது, அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ஆசிலேட் ஆக போகுது. ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏற்கனவே ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் எதுவும் அதே தான் எழுதியிருக்கேன் நான். ப்ளஸ் வி, விக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 8 ஸ்கொயர் எம் டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் half kx ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் எழுத போகிறேன் நான் இப்போ. The Schrodinger equation for this one-dimensional oscillator is given by this equation. d square psi by dx square. அவ்வளோதான், y zலாம் கிடையாது, x ஆக்சிஸில் மட்டும்தான் வைப்ரேட் ஆகுது. ப்ளஸ் 8 ஸ்கொயர் m by h ஸ்கொயர். நாம் இருக்கும் நினைக்கிறேன் e மைனஸ் யூன்னு போட போகிறோம். e மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், half kx ஸ்கொயர்னு. half kx ஸ்கொயர் இன்ட்டு psi ஈக்குவல் டு 0. இதை மட்டுமே தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் ஃபார் எ சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டர்னு கேட்டாங்கன்னா இதான் எழுத போகிறீங்க. ஒன் டைமென்ஷனில் மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ y ஸ்கொயர் z ஸ்கொயர்லாம் வராது. பொட்டன்ஷியல் எனர்ஜியினுடைய வேல்யூ half kx ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 8 ஸ்கொயர் m e பை h ஸ்கொயருங்கிறத ஆல்ஃபான்னு வச்சுக்க போகிறேன் நான். ஃபோர் ஸ்கொயர் m k பை h ஸ்கொயரை பீட்டா ஸ்கொயர்னு வச்சுக்க போகிறேன் நான். இந்த ஈக்குவேஷனை அப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அதாவது இது ரெண்டு பெருக்கி வர்றது இது ஆல்ஃபான்னு வச்சுக்க போகிறேன் நான். இது ரெண்டு பெருக்கி வர்றது பீட்டா ஸ்கொயர்னு வச்சுக்க போகிறேன். அப்போ எனக்கு எப்படி ஈக்குவேஷன் கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சை ஈக்குவல் டு 0. சாரி, டி ஸ்கொயர் சை பை ப்ளஸ் இதுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டேன், இதுக்கு பதிலாக பீட்டான்னு வச்சுக்கிட்டேன். This is the equation for a simple harmonic oscillator. இதை சால்வ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு ஹெர்மைட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றுறாங்க. ஐ எம் நாட் கோயிங் இன் டு தட் மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட். எல்லோரும் மேத்ஸ் படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, this is converted into a Hermite's differential equation. அப்படி மாற்றிட்டோம்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. சால்வ் பண்ணால் ஆல்ஃபா பை பீட்டா ஈக்குவல் டு 2n + 1ன்னு வருது. வேறு n ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, இதை யூஸ் பண்ணி எனர்ஜியை சால்வ் பண்ணலாம் நம்ம. ரைட், சால்வ் பண்ணால் எனர்ஜி ஈக்குவல் டு n + ½
into h nu. This is the energy, where n equal to 0, 1, 2, 3, etc. What is this nu? It is oscillation frequency. ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் ஆசிலேட் ஆகுது, எத்தனை தடவை வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி நியூ. அப்போ மினிமம் எனர்ஜி என்ன இருக்கும்? என்னுக்கு 0ன்னு போட்டோம்னா E0 ஈக்குவல் டு half h nu. இதுதான் மினிமம் லோயஸ்ட் எனர்ஜி தான். இந்த எனர்ஜிக்கு 0 பாயிண்ட் எனர்ஜின்னு பேர். திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் 0 பாயிண்ட் எனர்ஜி. இதெல்லாம் கேள்வியாக வரக்கூடியதுனால தான் பாக்ஸ் எல்லாம் பண்ணுறேன். 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் தி ஆசிலேட்டர் என்னென்னு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும். ரைட், இதை சால்வ் பண்ணி ஈக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன். நான் சைக்கு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் கிடைக்கிறது வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு psi naught x equal to alpha by pi power 1/4 e power minus alpha x square by 2. Psi 1 equal to 4 alpha cube by pi 1/4 x into e power minus alpha x square by 2. இன்னும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். psi 2 x equal to alpha by 4 pi power 1/4 2 alpha x square minus 1 e power minus alpha x square by 2. ஒரு 3 வேவ் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருக்கேன் நான். அண்ட் ஆல்ஃபாங்கிறது k into mu by h cross power half. இதுக்கு ஆல்ஃபான்னு பேர். ஓகே, தீஸ் ஆர் தி வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் சொல்லிவிட்டேன். Energy equal to n plus half h nu. N can be 0, 1, 2, 3, 4, etc. If n is equal to 0, the energy is half h nu. It is called 0 point energy. And vibrational energy levels are equally spaced. That is another point you have to remember. Equally spaced. அதாவது வைப்ரேஷன் லெவல்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த கேப் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்தீங்கன்னா 0 லெவலில் இருக்கிறத 1 கொண்டு போயிடலாம், 1ல் இருக்கிற மாலிகுல்ஸை 2க்கு கொண்டு போயிடலாம், 2ல் இருக்கிற மாலிகுல்ஸை 3க்கு கொண்டு போயிடலாம். எல்லாமே பாசிபிள். திஸ் இஸ் தி ஃபார் அ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இன்னும் ஒரு லெக்சரில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். நம்ம ஓவர் டோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் நான். ஓகே, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெக்சர்.